சத்யாவின் குலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. திமுக கூட்டணியில காங்கிரஸை தவிர மற்ற கட்சிகளோட சபரீசனும் அமைச்சர் ஏவாவேலுவும் தான் நம்பச பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசினதுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சியா அறிவாலயம் வந்து டிஆர் பாலு குழுவோட பேசுறாங்க. இப்ப வரைக்கும் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2, மாமகவுக்கு 2, காங்கிரஸுக்கு 28ங்கிறது ஃபைனல் ஆகி ஒப்பந்தம் போட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில நேத்து நைட்டு தான் 28+1 ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி கடைசி நேரத்துல பல பரபரப்பு சம்பவங்கள் நடந்துச்சு. காலையில இருந்து காங்கிரஸ் குழு வரும்னு திமுக வெயிட் பண்ணுச்சு. சாயங்காலம் தான் கிறிஸ் சோடங்கர், நிவேதிதா ஆழ்வா எல்லாம் வந்தாங்க. ஏர்போர்ட்லயே சோடங்கர், நிவேதிதா ஆழ்வா, ராஜேஷ்குமார், செல்வ பிறந்தகை எல்லாம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க. ஹைகமாண்ட் 30 சீட் கேட்க சொல்லியிருக்காங்க. திமுக சைட்ல இருந்து கன்ஃபார்ம் ஆகல. அதனால டெல்லியில இருந்து தகவல் வந்ததும் போலாம்னு வெயிட் பண்ணினாங்க. 1 மணி நேரத்துக்கும் அப்புறமா அப்படியே ஜிஆர்டி கிராண்ட் ஹோட்டல்ல போய் காஃபி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் செஞ்சாங்க. அப்ப அறிவாலயத்துக்கு போலாம், சிஎம் வெயிட் பண்ணுவாருன்னு செல்வ பிறந்தகை சொல்ல, இல்ல டெல்லியில இருந்து எனக்கு இன்னும் தகவல் வரல, அதனால வெயிட் பண்ணுவோம்னு திரும்பவும் கிறிஸ் சோடங்கர் சொன்னாரு. இங்கிட்டு சிஎம் ஸ்டாலின் 28+1 தான்னு உறுதியாக இருந்தாரு. அந்த நேரத்துல சிதம்பரம் மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட பேசி 28 சீட் தான் ஃபைனல்னு சிஎம் சொல்றாருன்னு தகவல் சொன்னாரு. கார்கேவும் சிஎம் ஸ்டாலின் கிட்ட பேச அவர்கிட்டையும் 28 சீட் தான் ஃபைனல்னு சொல்லிட்டாரு. கார்கே ராகுல் காந்தியை கூப்பிட்டு சிஎம் சொன்னதை அப்படியே சொன்னாரு. அதுக்கு பிறகு கேசி வேணுகோபால கூப்பிட்ட ராகுல் காந்தி, சரி 28+1 முடிச்சிட்டு சொல்லிருங்க, கிளம்பி போக சொல்லுங்கன்னு சிக்னல் கொடுத்தாரு. இந்த தகவலை கிறிஸ் சோடங்கர் கிட்ட வேணுகோபால் சொல்ல, அதுக்கு பிறகுதான் காங்கிரஸ் டீம் அறிவாலயத்துக்கு வந்தது. சிஎம் ஸ்டாலினும் செல்வ பிறந்தகையும் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு அறிவிச்சாங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பிரேமலதா கிட்ட அதிமுகவுல இருந்து எஸ்பி வேலுமணி பேசிக்கிட்டு இருந்தாரு. திமுகவுல இருந்து ஏவாவேலு பேசினாரு. ஏவாவேலு கிட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கும் போதே 18+1 பிரேமலதா ஆரம்பிச்சாங்க. அப்புறமா விஜயகாந்துக்கு ராசியான நம்பர் 5, அதனால 14+1 கேட்டாங்க. திமுக சைட்லயும் 6+1 ஆரம்பிச்சு 8, 9, 10 வரைக்கும் போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப திமுக கூட்டணியில காங்கிரசும் ரொம்பவே இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. தாவேக்காவுடன் காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிடுமோன்னும் சூழ்நிலை இருந்துச்சு. அதனால சிஎம் ஸ்டாலின் டக்குன்னு தேமுதிகவுக்கு 10+1 பேசி முடிச்சிடுங்கன்னு ஏவாவேலு கிட்ட சொன்னாரு. இத தேமுதிகவும் அக்செப்ட் பண்ணிட்டதால அறிவாலயத்துல வந்து சிஎம் ஸ்டாலின பிரேமலதா, எல்கே சுதீஷ் எல்லாம் வந்து பார்த்தாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் நாம ஏற்கனவே சொல்லி இருக்கோம். 2001 நாங்க வளர்ந்துகிட்டு இருக்கும் போதே தமிழ்நாட்டுக்கு 10, புதுச்சேரிக்கு 2ன்னு கலைஞர் கொடுத்தாரு. இப்ப விசிக வளர்ந்திருக்கு. போன டைம் 6 சீட் வாங்கி சொந்த சின்னத்துல போட்டிக்கிட்டு 4ல ஜெயிச்சிருக்கோம். அதனால இந்த டைம் தமிழ்நாட்டுக்கு 12, புதுச்சேரிக்கு 2 சீட் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. திமுகவோ போன டைம் கொடுத்த 6ல ஆரம்பிச்சு பேசியிருக்காங்க. விசிகாவுக்கு அதிகபட்சமா தமிழ்நாட்டுல 8ம், புதுச்சேரியில 2ம் திமுக கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதே மாதிரி இடதுசாரிகள் ஒவ்வொரு கட்சிக்கும் 12 சீட் கேட்டு பார்த்தாங்க. திமுக சைடு அவ்வளவுக்கு வாய்ப்பே இல்ல. தேமுதிக, ம எல்லாம் புதுசா வந்திருக்காங்க. அதனால போன டைம் போட்டியிட்டதை விட குறைச்சிக்கங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. 2 லெப்ட் பார்ட்டிஸுக்கும் போன டைம் கொடுத்த மாதிரி தலா 6 சீட் கிடைக்கத்தான் அதிகமான வாய்ப்பு இருக்குதாம். மதிமுகவும் 12 சீட் கேட்டாங்க. தனி சின்னத்துல போட்டியிடணும்னு சொன்னாங்க. திமுகவோ போன டைம் போட்டியிட்ட 6 வாங்கிக்கங்க, உதயசூரியன் சின்னத்திலேயே நில்லுங்கன்னு சொல்லி இருக்காங்க. இத மதிமுக எதிர்பார்க்கலையாம். கட்சியில பேசிட்டு சொல்றோம்னு சொல்லி இருக்கு மதிமுக குழு. திமுக கூட்டணிக்கு புதுவரவான கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்துக்கு 6 சீட் கேட்டிருக்காங்க. திமுக தரப்புல அதிகபட்சமா 3 கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க இல்லாம கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன், தவாக வேல்முருகன், முக்குளத்தோர் புலிப்படை கருணாஸ், ஆதித்தமிழர் பேரவை அதியமான், முத்தரையர் கட்சியான தமிழர் தேசிய கட்சி செல்வகுமார், ஆம் ஆத்மி வசீகரன், மனிதநேய ஜனநாயக கட்சி தமிமுன் அன்சாரி, எஸ்டிபிஐ முபாரக், கொங்குநாடு இளைஞர் பேரவை தனியரசு, புதிய திராவிட கழகம் ராஜ்கவுண்டர், இவங்களும் திமுக குழுவோட பேசிட்டு போயிருக்காங்க. அநேகமா இப்படித்தான் திமுக கூட்டணியில தொகுதி பங்கிட முடிய அதிக சான்ஸ் இருக்கு. அதாவது சொந்த சின்னத்துல போட்டியிடும் கட்சிகளுடைய இடங்கள் அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் 28, தேமுதிக 10, விசிக 8, புதுச்சேரியில 2, சிபிஎம் 6, முஸ்லீம் லீக் 2, திமுகவின் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடும் கூட்டணி கட்சிகளின் இடங்கள்னு பார்த்தா மதிமுக 6, ம 3, கோமதேக 2, மாமக 2, தவாக 1, ஆதித்தமிழர் பேரவை 1, எஸ்டிபிஐ 1, முக்குளத்தூர் புலிப்படை 1.
திமுக நேரடியாக போட்டியிடக்கூடிய இடங்கள்னு பார்த்தா 157ஆக இருக்கும். அதாவது 174 இடத்துல திமுகவின் உதயசூரியன் சின்னம் போட்டியிடலாம். மிச்சம் இருக்கிற 60 இடத்துல கூட்டணி கட்சிகள் சொந்த சின்னத்துல போட்டியிடக்கூடும். திமுகவுடன் பேசிட்டு போயிருக்கக்கூடிய சிறிய கட்சிகளுக்கு 1-2 இடங்கள் கொடுத்தாலும் இப்ப நாம சொல்லி இருக்கிற கணக்குல தான் தொகுதி பங்கீடு இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க என்கின்றனர். சத்யாவின் குலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.